கோவில் அப்படின்னாலே காஞ்சிபுரம் தான். காஞ்சிபுரத்த சுத்தி வந்து எவ்வளோ கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதிலே ரொம்ப விசேஷமான கோயில்கள் வந்து நெறைய இருக்கு. காஞ்சி காமாட்சி, குமரக்கோட்டம் அப்படின்னு அப்புறம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு வந்து நான் அடிக்கடிக்கு போகுவேங்க. இந்த கோவில்ல இருக்க விசேஷம் என்ன அப்படின்னா, 3500 வருஷம் பழமையான மாமரம் இருக்கு. அந்த மாமரம் வந்து இந்த 2025ல வந்து பூ பூத்து காய் காய்க்க ஆரம்பிச்சுருச்சு அப்படின்றதுனால, சரி இத வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். போயிருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, கோவில்ல வந்து கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் நெறைய போயிட்டு இருக்கிறதுனால, மூலஸ்தானம் எல்லாமே மூடி வச்சிருந்தாங்க. அத்தி மரத்தால் ஆன சிவன தான் வந்து தரிசனத்துக்கு வந்து வச்சிருந்தாங்க. அந்த சுவாமிய போய் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த மாமரத்த வந்து பார்த்துருந்தேன். காய் காய்க்க ஆரம்பிச்சுச்சு. நெறையவே காய் இருந்துச்சு. அதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே வெளியில வந்தோனே பார்த்தீங்கன்னா வந்து தெப்பக்குளம். தெப்பக்குளத்தில வந்து கட்டிட்டு இருக்காங்க. இதுக்குள்ள நெறைய புறாக்கள் வந்து இருக்கு. இதுலேருந்து அப்படியே வெளில வந்தோனே பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை இல்லாதவங்க எல்லாருமே வந்து தொட்டில் கட்டிட்டு இருந்தாங்க. இந்த தம்பதியர் எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியவே இல்ல. ஆனா அவங்களுக்கு வந்து குழந்தை இல்ல அப்படின்றதுனால தொட்டில் கட்டிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் வந்து குழந்தை பொறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிய வந்து உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிட்டு கோவில்லேருந்து நான் வெளியில வந்துட்டேங்க. இதுபோல பல ஆன்மீக தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனைச்சீங்க அப்படின்னா, நம்ம சேனல வந்து நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.